ஐ திங்க் ஆஃப்டர் சங்ககாரா அண்ட் ஜெயவர்தனே அந்த மாதிரி ஒரு சீனியர் யாருமே இல்ல. எப்பயுமே டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த கோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. நம்ம இந்தியா பத்தி நிறைய வாட்டி பேசியிருக்கோம், எவ்வளவு கஷ்டங்கிறது சேனா கண்ட்ரீஸ்ல வின் பண்றது. அதாவது இப்போ சமீப காலத்துல உலக கிரிக்கெட்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. பிரபாத் ஜெயசூர்யாலாம் ட்ரிமெண்டஸ், அதுவும் ஏசியன் கண்டிஷன்ஸ்ல கலக்கிற போலிங்ல ஒரு ஏன்பா நீ ஐபிஎல் பார்ட்டிசிபேட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வா. செம்மையா பண்ணிட்டாங்க பிசிசிஐ, எல்லாத்துக்கும் ஒரு செக் வச்சு. So CSK will enjoy the benefit of that rule. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லைஃப் பிட்வீன் விக்கெட்ஸ். அதாவது இப்போ சமீப காலத்துல உலக கிரிக்கெட்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி உங்களுக்கு அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்து அதை பத்தி ஆஹ், பேசி டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எங்களோட ஒப்பீனியன் கொடுக்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இந்த வீடியோக்கு கௌஷிக் காந்தியை வெல்கம் பண்றேன். வணக்கம் கௌ. ஹலோ யோ, வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இன்னைக்கு. லெட்ஸ் ஆமா, டைவ் இன்டு இட். ஓகே. இன்னைக்கு மக்களே ரெண்டு விஷயம், அதாவது ரெண்டு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் இருக்கு போது. ஒன்று வந்து ஐபிஎல் ரிட்டென்ஷன் நிறையா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய செய்தி வந்திருக்கு, நிறைய ரூல்ஸ் சேஞ்சஸ் நிறையா வந்திருக்கு. அதை பற்றி லேட்டர் ஹாஃப் ஆஃப் த வீடியோவில் பற்றி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா கிரிக்கெட், அந்த ரிவைவல் ஆஃப் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 8-9 months வந்து அதை பற்றி தான் நிறைய நம்ம பேசிட்டு இருக்க போகிறோம். நிறைய முக்கியத்துவம் அதுக்கு கண்டிப்பாக இருக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு. இந்தியா இப்போ ஆப்வியஸ்லி வெல் பிளேஸ்டாக இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் இருக்கோம், ஸ்ரீலங்காவுக்கு வந்து நம்ம சொன்னோம், இன்ஃபேக்ட் ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குங்கிற ஒரு விஷயம். பட் சமீப காலத்துல ஸ்ரீலங்கா வந்து சூப்பரான ஒரு 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 பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் மக்களே எப்பயுமே ஒரு அண்டர் ரேட்டட் சைட், அண்டர் ஸ்டேட்டடா இருப்பாங்க. ஆஹ் எப்பயுமே ஒரு டார்க் ஹார்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லுவோம். இப்பவுமே நான் அதுதான் சொல்லுவேன். பட் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஜூலை சின்ஸ் சனத் ஜெயசூர்யா எப்போ அவர் டேக் ஓவர் பண்ணாரோ அப்பத்துல இருந்து ஒரு மாதிரி அந்த ஒரு சேஞ்ச் இன் தேர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினெட்லி நடக்குது. கவ், டு யூ ஆல்சோ அக்ரி வித் தட்? கண்டிப்பா. ஐ திங்க் நான் வளரும் போது இல்ல, ஸ்ரீலங்காவோட ஆடும்போது ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும் மேட்சஸ். பட் நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் 10 yearsல ஒரு லாஸ்ட் 15 yearsல சின்ஸ் த டான் ஆஃப் த 2000s, அவங்களோட ஒரு மாதிரி கிரிக்கெட் ஸ்டாண்டர்ட் கம்மி ஆயிடுச்சு. யாருமே தே டென்ட் டேக் அப் த ரோல்ஸ் ஆஃப் ஒரு அரவிந்தா டிசில்வாவோ, ஒரு சனத் ஜெயசூர்யாவோ, இல்ல ஒரு சூப்பர் கேப்டன் லைக் ரணதுங்காவோ வந்து நம்ம பார்த்ததில்ல. ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். பட் ஆஃப் லேட் ஐ திங்க் ஒரு ரிவைவல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. லைக் யூ செட், ஜெயசூர்யாவோட கோச் இதுல there are a lot of upcoming stars who are actually taking the cricket stage by storm. அதோட அதோட எடுத்துக்காட்டி என்னன்னா, இங்கிலாந்துல ஒரு டெஸ்ட் வின் பண்றது. நம்ம இந்தியா பத்தி நிறைய வாட்டி பேசியிருக்கோம், எவ்வளவு கஷ்டங்கிறது சேனா கண்ட்ரீஸ்ல வின் பண்றது. இந்தியா வந்து இவ்வளவு பெரிய கண்ட்ரினா, ஸ்ரீலங்கா வந்து இத்தினூண்டு ஒரு நாடு. அவங்க இப்ப இங்கிலாந்துல ஒரு டெஸ்ட் வின் பண்றாங்கன்னா, இட் ஷோஸ் தட் தே ஆர் only going from strength to strength. அப்சல்யூட்லி. ஐ திங்க் ஒரு பிக் டேர்ன் அரவுண்ட் எங்க நடந்ததுன்னா, தே ஹேட் அ பேட் டிஃபீட் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் ஹோம்ல 2023ல. ஹோம்ல வந்து ஐ மீன் ஸ்ரீலங்கா வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் டெஸ்ட் பிளேயிங் நேஷன் சொல்ல முடியாது. பட் ஹோம்ல வெரி வெரி ஸ்ட்ராங். ஏன்னா கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் ஸ்பின் அட்டாக் இருந்திருக்கு. அண்ட் அவங்களோட பேட்டர்ஸ் வந்து அந்த கண்டிஷன், அந்த ஹோம் கண்டிஷன் ஏத்த ஒரு ஒரு பேட்டிங் லைன் அப். ஸோ தே ஆர் கன்சிடர் ரியலி ஸ்ட்ராங் அட் ஹோம். பட் பாகிஸ்தானோட தோத்தது வந்து இட் வாஸ் ப்ராப்ளி ஒரு மிகப்பெரிய லோ பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் எஸ் ஃபாஸ்ட் bowling லைன் அப் வெரி ஸ்ட்ராங், பட் ஸ்பின்னர்ஸ்லாம் அந்த அளவுக்கு கிரேட் கிடையாது. பட் தே ஹேட் அ டிஃபீட். பட் அந்த ஒரு டிஃபீட்ல இருந்து ஒரு மாதிரி தே இன்ஃபேக்ட் நல்ல ஒரு ரைஸ் இருந்தது. அந்த விதத்துல சமீபத்துல நடந்த அந்த நியூசிலாந்து சீரீஸ் அட் ஹோம் ஒன்ஸ் அகெயின், நீ சொன்ன மாதிரி இங்கிலாந்துல ஏற்கனவே வந்து தே லாஸ்ட் இன்ஃபேக்ட் 2-1, விச் அகெயின் இஸ் a strong ஒரு ஒரு சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல தே ஒன் தட், தே டென்ட் வின் பட் 2-1ங்கிற ஒரு சீரீஸை வந்து இது பண்ணாங்க. அண்ட் இப்போ ஹோம்ல வந்து அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து தே ஒன் 2-0. அண்ட் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் கூட அவேல இன்ஃபேக்ட் தே ஒன் அகெயின் 2-0 அப்படிங்கிற ஒரு 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 ரிசல்ட் தான் கிடைச்சது. விச் அகெயின்
சடனா நம்ம வந்து யோசிச்சு பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்குது, ஏன் திடீர்னு இந்த ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட்னா, நீ சொன்ன மாதிரி அந்த 90ஸ்ல தே ஹேட் அ ஸ்ட்ராங் லீடர் வித் ரணதுங்கா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருந்தாரு. ஐ திங்க் வென் தேர் இஸ் அ ஸ்ட்ராங் ஒரு தலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா ஸ்ரீலங்கா ஹவ் ரியலி டன் வெல். அந்த விதத்துல சனத் ஜெயசூர்யா இஸ் அந்த ஒரு கோச்சுங்கிற ஒரு 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 பொசிஷன்ல வந்து ஹீஸ் லெட் ரியலி வெல் தான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் தட் ஹேஸ் டெஃபினெட்லி மேட் அ பிக் பிக் டிஃபரன்ஸ். அண்ட் அவங்களோட கோரும் கவ் ஒரு மாதிரி தேர் கம்மிங் ஆஃப் ஏஜ்ன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பத்தும் நிசாங்கா வெரி வெரி லைக் அ ஸ்ட்ராங் கிளாசிக்கல் பேட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். கமிங் டு மெண்டிஸ், பிராட்மேன் நம்பர்ஸ் வச்சிருக்காரு. பிரபத் ஜெயசூர் அகைன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ரங்கனா ஹெராத் அவரோட அந்த ஒரு சாயல்ல வந்து அந்த ஒரு போலிங்ல வந்து கலக்கிருக்காரு. அவரும் ஒரு கிரேட் ரெக்கார்டு வச்சிருக்காரு. பிரபாத், ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த ஒரு நியூசிலாந்து சீரீஸ்லே. குசால் மெண்டிஸ் ஒன்ஸ் அகெயின் அந்த கோர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பார்ட் கண்டிப்பா இருக்கு. 309 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு சீரீஸ்ல, அலாங் வித் சண்டிமல் அண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸ். எப்பயுமே டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த கோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல கவ். யூ ஆல்சோ யூ நீட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் பிளஸ் ஒரு ஒரு அஸ்பைரிங் அண்ட் அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிற ஒரு ஒரு யங் பிளேயர்ஸும் அந்த ரைட் மிக்ஸ் எப்பயுமே இருக்கணும்ல. கண்டிப்பா, டெஃபினெட்லி. ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி தீஸ் ஃபோர் யங்ஸ்டர்ஸ் அலாங் வித் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேத்யூஸ் அண்ட் சந்திமல், அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் வருது அப்பப்போ. பட் இல்லைனாலுமே ஜஸ்ட் தி கைடிங் ஃபேக்டர். ஏன்னா ஐ திங்க் ஆஃப்டர் சங்ககாரா அண்ட் ஜெயவர்தனே அந்த மாதிரி ஒரு சீனியர் யாருமே இல்லை. மேத்யூஸ் தான் இப்போதைக்கு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இன் ஸ்ரீலங்கன் லைனப். அண்ட் ஆப்வியஸ்லி சந்திமல் ரொம்ப நாளா இருக்காரு. ஹி ஆல்சோ கேம் அஸ் அ யங் ப்ராடிஜி. ஸோ சூப்பர் சயின்ஸ் காமிக்கிறாங்க. நிசாங்கா, கமிந்து மெண்டிஸ், பிரபாத் ஜெயசூர்யாலாம் ட்ரிமெண்டஸ். அதுவும் ஏசியன் கண்டிஷன்ஸ்ல கலக்குறாரு போலிங்ல. ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் எப்படி வந்தாரோ, டுக் த சீன் பை ஸ்டாமோ அந்த மாதிரி இருக்காரு. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் ஹியர் ஸ்ரீலங்கா வில் டெஃபினெட்லி பி அ மைட்டி ஃபோர்ஸ். ஈவன் இன் ஐ திங்க் டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் இல்லாம ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த கேம்ல கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. Absolutely. I think பிரபாத் ஜெயசூர்யா வந்து இஸ் இன்ஃபேக்ட் லேட் ப்ளூமர். ஈவன் ரங்கனா ஹெராத் அந்த ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு லேட்டா தான் வந்தாரு. 32 இயர்ஸ், அதில் 97 விக்கெட்ஸ் இன் 16 டெஸ்ட். அதில் இஸ் பீன் ஃபேண்டாஸ்டிக். ஃபாஸ்டஸ்ட் டு 100 விக்கெட்ஸ் பை இ மிஸ் தட் ஃபாஸ்டஸ்ட் டு 100 பை ஒன் மேட்ச். ஜார்ஜ் லோமன் அவர் வந்து 16 மேட்சஸ்ல எடுத்தாரு. இன்ஃபேக்ட் பிரபத் கேன் ப்ராபப்ளி கெட் டு த செகண்ட் பிளேஸ் இஃப் பாசிபிள். இன்னொருத்தர் வந்து ஆப்வியஸ்லி கமிங் டு மெண்டிஸ், இது வரைக்கும் ஆடின எல்லா டெஸ்ட்லயும் 50 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் ஜாயிண்ட் ஃபாஸ்டஸ்ட் டு 1000 ரன்ஸ். அகெயின் ஷோயிங் கிரேட் சைன்ஸ். ஆவரேஜ் ஆஃப் 91. ஆப்வியஸ்லி நீ வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு யங் பிளேயர் வந்து when he's bursting into the scene, you will அந்த ஒரு சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அது 1 or 2 டெஸ்ட் மேட்சஸ்க்கு அப்புறம் டீம்ஸ் வில் எஸ்பெஷலி பேட்ஸ்மேன் வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஷார்ட். இவரு வந்து ஒரு ஒரு 8 மேட்சஸா வந்து இந்த மாதிரி ரன்ஸ் அடிக்கும் போது டெஃபினெட்லி ஹி ஹேஸ் த கேலிபர். அண்ட் பத்தும் நிசாங்கா பத்தி சொல்லவே தேவையில்ல. எனக்கு எப்பயுமே அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கு. ஏன்னா டெக்னிக்கலி வெரி சவுண்ட். அண்ட் பேட்டர்ஸ், மக்களே பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தே டேக் டைம் டு அந்த மெச்சூரிட்டி வரத்துக்கு அந்த ஒரு டைம் இருக்கும். பட் ஒன்ஸ் தே கம் குட் தே வில் பி ஃபார் மோர் கன்சிஸ்டன்ட். எல்லாருக்குமே தெரியும் அந்த தேர்ட் டெஸ்ட்ல சரியான ஒரு 120 அடிச்சாரு. ஸோ தீஸ் ஆர் த நம்பர்ஸ். அண்ட் இதெல்லாம் தான் நல்லா போயிட்டு இருக்கு ஃபார் ஸ்ரீலங்கா. அண்ட் வில் ஜஸ்ட் ஹாவ் ஹவு என்ன மாதிரியான இம்பாக்ட் இது வந்து டபிள்யூடிசி அவங்களோட சான்சஸ்ல எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஒரு எட்டு பார்த்துடலாம் கவ். தே ஆக்சுவலி இந்த டேபிள்ல பார்க்கும்போது எத்தனாவது இடத்துல இருக்காங்க? மூணாவது மூணாவது வந்துட்டாங்க. கரெக்ட், மூணாவதுல இருக்காங்க. தே ரிக்வயர் அவங்களோட இதுல பார்க்கும்போது 4 wins தேவையா அவுட் ஆஃப் 9 மேட்சஸ்? இல்ல இல்ல, அவங்களுக்கு இன்னும் 4 மேட்ச் இருக்கு. ஓ, அதுல 4 3 மேட்ச். வின் பண்ணணும். ஓ, ஓகே. ஆமா. மை பேட். ஓகே, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ தே நீட் 3 out of 4 மேட்சஸ் கவ். ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் 2 டெஸ்ட் மேட்ச். Yes. That is where their whole இது is going to change because that's an away series. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அவே அண்ட் ஆஸ்திரேலியாவோட 2 ஆடுறாங்க. ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ கொஞ்சம் சேலஞ்சிங். டெஃபினெட்லி ஆஸ்திரேலியா வில் டெஃபினெட்லி Definitely. போஸ் அ சேலஞ்ச். பட் தே ஹவ் மேட் அ கேஸ். இப்போ அவங்க கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். தேர் நாட் டிபெண்டன்ட் ஆன் அதர் டீம்ஸ்.
அவங்க வந்து ஆம், 4 மேட்ச்ல 3 வின் பண்ணாங்கன்னா தே ஹாவ் அ ஸ்ட்ராங் கேஸ் ஃபார் தெம் செல்ஸ் அந்த ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போறதுக்கு. ஸோ வீல் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி மக்களே. நீங்க சொல்லுங்க உங்களோட வாட் யூ திங்க் அபவுட் ஸ்ரீலங்காஸ் ரீசென்ட் டர்ன் ஆஃப் ஃபார்ச்சூன். நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ தட் வாஸ் ஆல் அபவுட் ஸ்ரீலங்காஸ் ரிவைவல். நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். செகண்ட் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன், வெரி ஹாட் டாபிக். எப்பயுமே ஐபிஎல் பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது எப்பயுமே ஒரு ஒரு சுட சுட ஹாட் டாபிக்காக தான் இருக்கும். டாபிக் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த விதத்துல ரீசெண்டா பிசிசிஐ அண்ட் ஐபிஎல் வந்து தேவ் அனௌன்ஸ் த ரிட்டென்ஷன் ரூல்ஸ் அண்ட் தேவ் அப்டேட்டட் த ஐபிஎல் பர்ஸ். அண்ட் அதோட சேர்த்து ஒரு சில ரூல்ஸ் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒன் பை ஒன் நம்ம போயிடலாம். பிஃபோர் வி கெட் இன் டு த ரிட்டென்ஷன் அண்ட் இதுக்கவ் ரைட் டு மேட்ச் பத்தி நம்ம போகலாம். அது லேட்டர் ஆஃப்ல கொண்டு வரலாம். பட் ரூல்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய uh, நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ப்ராப்பரா இந்த ஆக்ஷன் இந்த ஐபிஎல் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் வந்து டெஃபினெட்லி அவங்க வந்து யோசிச்சிருக்காங்க. அதனால தான் இஃப் ஒரு பிளேயர் வந்து ஒரு ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து இஃப் ஹி வாண்ட்ஸ் டு பி இன் ஐபிஎல் ஸ்ட்ரெயிட் அவே இந்த ஸ்மால் ஆக்ஷன் மட்டும் வந்துட்டு போறது இல்லாம நீ வந்து ஏன்பா நீ ஐபிஎல் பார்ட்டிசிபேட் பண்ணுமா, ஃபர்ஸ்ட் பிக் ஆக்ஷன்ல வா, அப்போதான் நீ வந்து சப்சிக்வெண்டா வர ஸ்மால் ஆக்ஷன்ல உங்களால பண்ண முடியும். ஏன்னா போன சீசன் நடந்த ஆக்ஷன்ல மிச்சல் ஸ்டார்க் அண்ட் நம்ம பேட் கமின்ஸ்க்கு 20+ crores அள்ளி கொடுத்தாங்க, விச் ஆப்வியஸ்லி டின் கோ வெல் வித் லாட் ஆஃப் இந்தியன் ஸ்டார்ஸ். ஏன்னா அவங்க ஹோல் இயர் எல்லா சீசனும் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கம்மி காசு கிடைக்குது. பட் இந்த ஸ்மால் ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு போறவங்களுக்கு விச் இஸ் அன்ஃபேர். கரெக்டாக்கா? வாட் யூ திங்க் அபவுட் தட்? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த எனக்கு என்ன ஞாபகம் இருந்தா, முதல்வன் படத்துல நம்ம அர்ஜுன் வந்துட்டு அந்த ஒரு நாள் சிஎம் ஆனோடனே ஸ்லிப்பர் ஷாட்னு ஒரு கார்ட்டூன் வரும். அப்படியே முதல் செருப்படி, ரெண்டாவது செருப்படி அப்படின்ட்டு. அந்த மாதிரி செம்மையா பண்ணிட்டாங்க பிசிசிஐ. எல்லாத்துக்கும் ஒரு செக் வச்சு, நீ வந்து வரியா, உன்னால இவ்வளவுக்கு மேல வாங்க முடியாது, மெயின் ஆக்ஷன்ல இது பண்ணலையா அடுத்த ஆக்ஷன்ல வர முடியாது, செம ரூல்ஸ் எத்தனை வந்துட்டாங்க. கூடோஸ் டு பிசிசிஐ. இட்ஸ் ஒன்லி கோயிங் டு ஹெல்ப் இந்தியன் பிளேயர்ஸ், நாட் ஜஸ்ட் தி இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் பட் டொமஸ்டிக் பிளேயர்ஸும். அந்த ரிட்டென்ஷன் ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்கேப் பிளேயர்ஸுக்கு வந்து சூப்பர் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேட்ச் ஃபீஸ் ஃபார் தி ஐபிஎல். எல்லா மேட்சும் ஆடினீங்கன்னா irrespective ஆஃப் யுவர் ஆக்ஷன் பிரைஸ் யூ ஆர் கேரண்டீட் ஆல்மோஸ்ட் அ crore. ஸோ ட்ரிமெண்டஸ் மூவ் பை பிசிசிஐ அண்ட் சூப்பர் வெரி குட் திங்ஸ் ஹேப்பனிங் ஃபார் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ். I think ஆடினா தான் கவ். I think only if you play ஆடினாதான், play only in if the you play, 11. correct. Only if Yeah. you play in the 11 and I think 14 matches ஆடினா கிட்டத்தட்ட 1 crore எக்ஸ்ட்ராவா you can earn whether you're capped or uncapped. so so basically என்னன்னா மக்களே, பிசிசிஐ தனியா ஒரு ஃபண்ட் தராங்க ஃபார் த பிளேயர்ஸ். ஸோ பிளேயர்ஸோட பெனிஃபிட்டுக்கு. ஏன்னா ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சைசி தான் சேலரி கொடுத்துருந்தாங்க. இப்போ பிசிசிஐ என்ன பண்றாங்களா, அதுல ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அகைன் வெல்கம் மூவ். ஐ ஃபீல் சி இதுல ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பா ஏற்கனவே ஐபிஎல்ல ஏற்கனவே நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க, ஏன் இது காசு மேல எதுக்கு நீங்க இன்னொரு காசு கொடுக்குறீங்க, அந்த ஒரு இது போயிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாங்க. கவ், அதுக்கு நீ என்ன ரிப்ளை பண்ற? நான் சொல்றேன், பிசிசிஐ நவ் வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல். த ஃபர்ஸ்ட் மூவ் வாஸ் தட் ஏதாவது இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஃப்ரீயா இருக்காங்கன்னா பிசிசிஐ வில் டிசைட் வெதர் தே கேன் பிளே டொமஸ்டிக் ஆர் டேக் அ பிரேக். அந்த பிசிசிஐனா அவங்க அப்பாயிண்ட் பண்ண பிசியோஸ், அந்த ஒர்க் மேனேஜ்மெண்ட் அவங்க. ஸோ நோ பிளேயர் லைக் லாஸ்ட் 5 years பார்த்த மாதிரி தே கேன் ஸ்கிப் அ டொமஸ்டிக் மேட்ச் பை தேர் ஓன் சாய்ஸ். ஸோ அந்த மூவ்க்கு அப்புறமா நவ் பிசிசிஐ இஸ் ஆல்சோ ஷோயிங் தட் we will take care of you monetarily. உங்களை எப்படி நாங்க டொமஸ்டிக்லாம் விளையாட சொல்றோமோ அதே மாதிரி ஐபிஎல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாய் சுதர்ஷனே எடுத்துக்கலாமே. அவன் ஐ திங்க் 20 lakhs வாங்கினாங்க குஜராத் டைட்டன்ஸ். அந்த இயரா அதுக்கு அடுத்த இயரான்னு தெரியல, ஃபுல் இயர் ஆடி எண்ட் ஆஃப் த டே ஹி ஃபைனல்ஸ்ல ஒரு 90 அடிச்சாரு. அவருக்கும் ஒரு லெட்ஸ் சே an X or Y who were getting ஒரு 6 crores 7 crores in the auction, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு இல்ல. ஸோ அதெல்லாம் now it's managed. அவருக்கு வந்து இஸ் கோயிங் டு கெட் அ பெனிஃபிட் ஆஃப் 1 crore after the tournament is over. Next year அவர் வந்து ரீடைன் பண்ணாங்க, his price is gonna go up. So அந்த விஷயத்துல I think BCCI is taking full control of the players. இது ரொம்ப ரொம்ப டிபேட்டபிள் திங் தட் பிளேயர்ஸ் வந்து பிசிசிஐ ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்கன்ட்டு. பட் ஐ திங்க் ரொம்ப ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கும்போது போத் ரெண்டுமே தே ஆர் டேக்கிங் கேர். அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு செக் வச்சிருக்காங்க ஃபாரின் பிளேயர்ஸ். நீங்க வந்து சும்மாலாம் நீங்க நினைச்ச மாதிரிலாம் வந்துட்டுலாம் போக முடியாதுங்கிற ஒரு விஷயம், அது ஒரு செக். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து
இம்பாக்ட் பிளேயர் வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங் அபவுட் இட். தே ஆர் கோயிங் டு கோ அஹெட் வித் இட். நெக்ஸ்ட் சைக்கிள் 2025 டு 2027 இம்பாக்ட் பிளேயர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காங்க. அகெயின் சர்டன் செக்ஷன் ஆஃப் த பீப்புள், பியூரிஸ்ட், கிரிக்கெட் பியூரிஸ்ட்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஆல்ரவுண்டர்ஸ் கம்மியா இருக்காங்க, ஹர்திக் பாண்டியாவை தாண்டி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் ஹர்திக் பாண்டியா இருக்காரு, ரவீந்தர் ஜடேஜா இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு, ஓகே ஃபைன். பட் ஒரு டெஸ்ட் மேட்ச் லெவலுக்கு யாருமே இல்லை. ஸோ ஐபிஎல்ல வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஆகணும் அப்படின்னு ஒரு சர்டன் செக்ஷன் ஆஃப் த பீப்புள். பட் ஐபிஎல்ல வந்து ஐ திங்க் நீங்க பியூரிஸ்ட்லாம் யூ ஹாவ் டு சேஞ்சுங்க. ஐபிஎல் இஸ் நாட், இட் இஸ் இட் இஸ் மோர் ஆஃப் அ பிஸ்னஸ் என்டிட்டி. பிஸ்னஸ் எப்படி ப்ராஃபிட் பண்ணுவாங்க, பிஸ்னஸுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கண்டிப்பா யோசிப்பாங்க. அந்த விதத்துல நீங்க லாஸ்ட் எப்போ இம்பாக்ட் சப்ஸ்டியூட் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அதிக ரன்ஸ் வந்திருக்கு. லாட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஹேவ் பீன் broken. இட் இஸ் பீன் அப்சல்யூட் பாக்ஸ் ஆஃபீஸ் என்டர்டெயின்மெண்ட். இதுதான். ஸோ நீங்க ஒரு பியூரிஸ்டா இருந்தீங்கன்னா கம் டு டேர்ம்ஸ் வித் தட். அண்ட் IPL and BCCI are moving in that direction now. They are not going to probably think this is not, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, this is not the platform. உனக்கு வந்து you want to produce all rounders, go to the domestic circuit, play ரஞ்சி trophy, அங்கேயும் உனக்கு நிறைய காசு கொடுக்குறோம், போய் அங்க போய் விளையாடிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஐ திங்க் இன்டைரக்டா சொல்றாங்க. வாட் யூ திங்க் ஆஃப் இட்? எஸ், தட் இஸ் ஒன். ஒரு ஒரு விதமா அதை பார்க்கலாம். பட் இன்னொன்று, எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி தானேயோ. இஃப் யூ ஹேவ் 12 பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் அ கேம், நான் என்ன நம்புறேன்னா, இந்த ஆல்ரவுண்டர்ஸ், ஜாக் ஆஃப் ஆல் கிங் ஆஃப் நன் இருக்கிற ஆல்ரவுண்டர்ஸ் வந்துட்டு என்னைக்குமே இதே கதை தான். அவங்க வந்து சர்வைவல் பார்த்தோன்னா இன்னொருத்தர் வந்து இது பண்ணுவாங்க. வேற இந்த அவுட் அண்ட் அவுட் ஆல்ரவுண்டர்ஸ் லைக் ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, இவங்கெல்லாம் என்னைக்குமே நல்லா தான் போடுவாங்க. ஸோ இஃப் யூஆர் a really good bowler, you will be part of the bowling plans. If you're a really good batter, you will be part of the batting plan. So I don't see any reason why anyone should complain in the impact player la. Yes. I I I also feel நீ இப்ப சொன்ன if you're really good bowler, good all பேட்டர்னு, if you're a really good all rounder, உனக்குமே இடம் Yes, இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்ட்ரே அதுதான் ரசல் சொல்றேன். எடுத்துக்கோ, ஒரு ஜடேஜா எடுத்துக்கோ, நம்ம ஆஷே எடுத்துக்கோ, ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கும். லைக் தேர் ஆல் கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் வேர் அவங்களால பேட்டிங்லயும் தே கேன் கிரியேட் அன் இம்பாக்ட், bowlingலயும் தே கேன் கிரியேட் அன் இம்பாக்ட். அக்சர் பட்டேல் கூட கண்டிப்பா. நம்ம சேர்த்துக்கலாம் அந்த ஒரு இதுல. ஸோ ஐ ஃபீல் ஸ்லோவா பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு ரியலைஸ், ஓகே, ஆல்ரவுண்டர் இஸ் அ வெரி பிக் எக்ஸ் ஃபேக்டர். தேர் இஸ் ஸ்டில் இந்த ஒரு சினாரியோல உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஒன்லி இஃப் யூ ஆர் குட். இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ், நான் இதுவும் பண்ணுவேன் அதுவும் லைட்டா பண்ணுவேன், போலிங்கும் லைட்டா போடுவேன், பேட்டிங் அதுக்கெல்லாம் இடம் இல்லை. ஏன்னா கிரிக்கெட் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. வேற மாதிரி குவாலிட்டி போயிடுச்சு. ஸோ யூ ஹாவ் டு கேட்ச் அப். இப்போ நீ வந்து இஃப் யூர் அன் ஆல்ரவுண்டர், நான் வந்து ஐபிஎல்ல இடம் பெறணும்னா நீ எய்தர் பேட்டிங்ல வேற மாதிரி இருக்கணும், போலிங்ல வேற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி ரெண்டுத்துலயும் வேற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு தான் கண்டிப்பா. இந்த ஐபிஎல்ல இடம் இருக்கு. கரெக்ட். நான் எப்படி பாக்குறேன்னா, எப்படியும் ஒரு டீம்ல 4 ஃபாரினர்ஸ் ஆட போறாங்க. ஸோ 7 பிளேஸ் தான் இந்தியன்ஸ். 7 into 10 டீம், 70 பிளேஸ்க்கு சான்ஸ் கிடைச்ச இடத்துல இப்போ நீங்க வந்து 80 பிளேஸ் கொடுக்குறீங்கல்ல. ஏன்னா எப்படியுமே நீ இம்பாக்ட் பிளேயரை வந்து 4 ஃபாரினர்ஸ் வச்சுட்டேன்னா ஃபாரினரா வைக்க முடியாது. இல்ல நீ 3 தான் வச்சேன்னா அங்கேயே உனக்கு 8 பேர் இந்தியன்ஸ் வந்துடுறாங்க. ஸோ 10 இந்தியன் பிளேயர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னா செலக்டர்ஸுக்கு ஒரு பெட்டர் பூல் இருக்கு செலக்ட் பண்றதுக்கு. பிளேயர்ஸுக்கு 10 பேருக்கு ஜாஸ்தி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டீமுக்கு ஸ்ட்ராட்டஜி வைஸ் இன்னும் நிறைய யோசிக்கிறது இருக்கு. இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபார் த பெனிஃபிட். ஐ திங்க் people who complain are actually lacking in something. ஏதாவது ஸ்கில்லில் லேக் பண்றாங்க or strategically they are lacking. அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். there is no reason why you should complain about the impact player. ஓகே, ஓகே. எனிவேஸ் அது ஒன் ஆஃப் த ராதர் நியூஸ், ராதர் அந்த இதை வச்சு போக போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினெட்லி ஸ்ட்ராங்கா தே ஃபீல் அண்ட் தேவ் டேக்கன் இட் ஃபார்வர்ட். 2025 டு 2027 இந்த ரூல் கண்டிப்பா இருக்கும். ஓகே, கமிங் டு த மெயின் பார்ட் கவ், ரிட்டென்ஷன் அண்ட் ஆர்டிஎம்ஸ். இன்ஃபேக்ட் ஆர்டிஎம் இஸ் பேக் அகெயின். ஸோ ரூல் என்னன்னா 5+1 அப்படிங்கிற ஒரு ரிட்டென்ஷன் ரூல் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ franchises கேன் மேக்ஸிமம் ரீடைன் 6 பிளேயர்ஸ். அது அதுல ஒரு அன்கேப் பிளேயர் இருக்கணும். கரெக்டாக்கோ? 1 அன்கேப் பிளேயர் கரெக்ட். அண்ட் 5 கேப் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதுல எவ்வளவு வேணா ஃபாரினர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே என்ன தோணுதுன்னா, எனி அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து சன்ரைசர்ஸ்க்காகவே எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. மேபி அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு மோர் ஆஃப் தே ஆர் மோர் டிபெண்ட் ஆன் ஃபாரின் பிளேயர்ஸ். இதுல இன்னொரு ரூல், அன்கேப்ட் ரூல் வந்து
இன்னொரு டீமுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இது ஃபேவர் இல்ல. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஃபேவர்ட் ஆர் நாட். ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தி டீடைல்ஸ் ஆஃப் இட். பட் சிஎஸ்கே எம்எஸ் தோனி will be considered will be considered as an uncapped player. ஏன்னா லாஸ்ட் 5 years அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா he becomes a uncapped player. So CSK will enjoy the benefit of that rule. But coming overall பார்க்கும்போது கவ் 6 players, what do you think of it? A bit too much or ஐ bit திங்க் less? இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இவ்வளோ ரைட் டு மேட்ச் இவ்வளோ இதுன்னு இல்லாம அந்த ரைட் டு மேட்ச்லயும் ஒரு ரூல் வச்சிருக்காங்க. வேற இப்போ சப்போஸ் நானும் நீயும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பிட் பண்றோம்னு வச்சுக்கோயேன். நீ 6 crores சொல்லிட்டேன்னா நான் ரைட் டு மேட்சை யூஸ் பண்ணா உனக்கு வந்து ஒரு லாஸ் ஆகுது இல்ல. ஸோ நான் இப்போ எப்படி பண்ணிட்டாங்கன்னா நீ வந்துட்டு அதை ஏத்தி விட்டு நான் 10 crores நான் அவனை வாங்குறேன், நீ முடிஞ்சா ரைட் டு மேட்ச் பண்ணி எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. விச் இஸ் a வெரி குட் ரூல். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி நவ் there is more work for the brain in the auction room. So Correct. that is a very good rule. And I think they have made a rule like இப்போ அந்த 5 நீங்க retain பண்ணிக்கலாம் or right to match யூஸ் பண்ணிக்கலாம். So நீங்க 5 retain பண்ணலனா if you retain only 4 you get 2 right to matches. So 1 I mean But 6க்கு பதிலா நீங்க 4 தான் retain பண்றீங்கன்னா you get 2 right to match. okay. ஒரு uncapped ஒரு capped அந்த மாதிரி. So all these are very very good rules which will create ஒரு மாதிரி ஒரு brainstorming session in every team's think tank. So அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா all of us so called experts or whatever நம்ம என்ன வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். But there will obviously be n number of opportunities and ideas in place. So எந்த ட்ராக்கை சூஸ் பண்றாங்க எந்த பாத்தை எடுக்கிறாங்கிறது it's going to be very interesting to see. ஓகே, கரெக்டா சொன்னாக்கா. ஐ திங்க் எஸ், ஆக்ஷன்ல வந்து ஐ திங்க் இட் இஸ் மேட். இந்த ரூல்ஸ்லாம் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக்கும் ஆக்ஷன்ல. நீ சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷன்ல உட்கார்றவங்க அவங்க மண்டை உடைய போகுது. அண்ட் இந்த மாதிரி விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கும் போது நம்மளுக்கும் வந்து டெஃபினெட்லி அந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். யாரு ரைட் டு மேட்ச் ஒரு மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு எந்தெந்த டீம்ஸ் யாரை யாரை ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு தனி வீடியோ கண்டிப்பா வைக்கலாம். பட் ஸோ ஐ மீன் இந்த பர்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 ரிட்டென்ஷன் என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 3க்கு வந்து 18 crores, 14 crores அண்ட் 11 crores. அதுல நெக்ஸ்ட் 2 ரிட்டென்ஷனுக்கும் 18 and 14 வச்சிருக்காங்க. இது என்ன கவு எனக்கு கொஞ்சம் ஐ எம் நாட் ஏபிள் டு ஏன்னா why கொஞ்சம் சொல்ல they have முடியுமா? kept like yeah அது வந்து see they could have easily named it as 2 in 18 2 in 14 1 in 11 சொல்லிருக்கலாம். ஆனா ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னா ஒரு ஒரு இஷ்யூ இருந்துச்சு. I don't know if it's true or not, but that Rashid Khan wanted to be the top player in SRH when he got அந்த retention வரும்போது அது கொடுக்க முடியலன்ட்டு. இப்போ what they can do is if ஒரு player say X is laying a case that எனக்கு தான் டாப் மணி வரணும் இந்த டீம்ல நான் தான் ஃபேஸ் ஆஃப் த டீம்னா there can also be another player who has the same case. So ரெண்டு பேருமே இவங்க ரீடைன் பண்ணி வச்சிடலாம். There is not going to be a problem for teams where they say ஐயோ இவனை 18ல பண்ணோம் இவனை 16ல பண்ணோம். அங்க வந்து ஒரு ஹையரார்கி இது மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இப்படி வச்சிருக்காங்க. அதுதான் that is the only reason that I can see. So that is an Makes sense. interesting No, I think it makes sense. I think Sunrisers once again they were they had இதனால அவங்களுக்கு நிறைய அடி கிடைச்சது. இன்ஃபேக்ட் ரஷீத் கான், டேவிட் வார்னர், Warner கேன் வில்லியம்சன், இவங்கெல்லாம் வந்து டப்புன்னு 3 பேரும் இங்கேருந்து ஐ மீன் சன்ரைசர்ஸ்ல இருந்து வெளியே போனாங்க. ஐ மீன் யா ஐ திங்க் ஐ ஒரு மாதிரி ஐ அக்ரி வித் யூ. இதுதான் ப்ராபப்ளி காரணமா இருக்கும். பட் 5 players அவங்க ரீடைன் பண்ணானாக்கா சி டோட்டல் பர்ஸ் வந்து இப்போ 120 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 120 தான் டோட்டல் பர்ஸ். ஸோ 5 players அவங்க ரீடைன் பண்ணா எக்ஸ்க்ளூடிங் த அன்கேப்னா 75 crores. That is 60-70% of the purse is gone. But 5 core உங்களோட டீமோட 5 கோர் பிளேயர்ஸ் ஏன்னா நீங்க விட்டீங்கன்னா திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ டீம்ஸ் வந்து அந்த டிசிஷன் எடுத்து ஆகணும். நீங்க அன்கேப் பிளேயரும் எடுத்தீங்க டிசைட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க வந்து டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா 79 crores போதுக்கா 120 crores இருந்து. ஸோ தே ஹாவ் டு ஒர்க் வித் எவ்வளோ 80 20 40 41 crores வச்சு தான் தே ஹாவ் டு ஒர்க் அரவுண்ட் இன் த ஆக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளி மும்பை மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஃபார் ஆல் செம்ம ஃபிளெக்சிபிலிட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா சில டீம்ஸ் வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு ரீடைன் த கோர் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே எப்பவுமே வந்து தே வாண்டட் தேர் ஓன் பிளேயர்ஸ் பேக்.
ஸோ அந்த மாதிரி இருக்கிற டீமுக்கும் திஸ் இஸ் பெனிஃபிஷியல். இப்போ சில டீம்ஸ் யோசிக்கலாம் 75 crores நான் செலவழிச்சு பண்ற ரீடைன் பண்ற 5 பிளேயர் இவ்வளவு வர்த்தே கிடையாது அப்படின்னு யோசிக்கலாம். வாட் தே கேன் டூ இஸ்ல லெட் them in the auction, see what their price is, அப்புறமா ரைட் டு மேட்சை யூஸ் பண்ணலாம். கரெக்ட். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி கேம் சேஞ்சிங் ரூலிங் தட் ஹஸ் கம். ஏன்னா தெர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ் இன் வேர் யூ கேன். இப்போ சில டீம்ஸ் லைக் சே பஞ்சாப், தே வாண்ட் டு சேஞ்ச் த ஹோல் கோர் ஆஃப் த டீம்னு வச்சுக்கோயேன். அது அவங்க எப்பயுமே யாருமே அவங்க ரீட்டைனே பண்றது பண்ண. தானே. அவங்க எப்பயுமே அதான கரெக்ட். பண்ணுவாங்க. என்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஸோ மேல எங்க ரிட்டைன் கரெக்ட். பண்ணிருக்காங்க. So they will go with the auction where they will actually dominate the auction with a huge purse. So நிறைய auction dynamicsல வந்துட்டு பர்ஸை வச்சு புள்ளி பண்றது ஆர் கோரை ரீட்டைன் பண்றது இந்த மாதிரி எக்கச்சக்க. ஐ திங்க் they have catered to a lot of டீம்ஸோட என்ன சொல்றது வான்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே கவனிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. Brilliant, brilliant. Fine, Kav. அதுதான் the last of the topics that we wanted to discuss. So மக்களே நீங்க சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்த இந்த ஒரு ரூல்ஸ் பத்தி. அண்ட் வெல்கம் சேஞ்ச் அப்படின்ட்டு கவு சொல்லியிருக்காரு. நானும் ஐ ஃபீல் இட் இஸ் மேட் இந்த இந்த ஆக்ஷன் டெஃபினெட்லி மோர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நானும் ஃபீல் பண்றேன். நிறைய டீம்ஸ் யாரை விடுறது, யாரை வந்து ரைட் டு மேட்ச்ல திரும்ப எடுத்துக்கலாம், இல்லாட்டி இவங்களை ரீட்டைன் பண்ணலாமா, அந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினெட்லி அவங்க மண்டை குழம்பு போகுது. நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது இந்த ஒரு ரூல்ஸ் பத்தி கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. அண்ட் ஆல்சோ மக்களே இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆப்வியஸ்லி எந்தெந்த டீம்ஸ் யாரை பாசிபிள் ரீட்டைன் பண்ண போறாங்க, யாரு ரைட் டு மேட்ச் யூஸ் பண்ண போறாங்க, அன்கேப்ட் யார் எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்ரி டீம் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ நான் கண்டிப்பா நான் கவ் அண்ட் பாசிபிளி இன்னும் ஒருத்தர் கொண்டு வரேன் அந்த வீடியோக்கு. ஓகே, ஸ்டே டியூன்ட் ஃபார் தட் ஆல்சோ. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். திஸ் இஸ் கௌஷிக் and Yomi signing off the field. See you. Bye-bye.